அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் சொல்ல போகிற பதிவு என்னங்கன்னா, நாங்கள் பொண்ணு பார்க்கறதுக்காக ஒரு புரோக்கர் சொல்லியிருந்தார். அதை வச்சுட்டு நாங்கள் ஒரு ஜவுளி கடையில் அந்த பொண்ணு வேலை செஞ்சிட்ருக்காங்க. மாதம் 10 12,000 என்னமோ வாங்குறாங்க சம்பளம். சரி, அதெல்லாம் சம்பளமெல்லாம் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு. பொண்ணு பிடிச்சிருக்கு, அதை மட்டும் பார்த்துட்டாங்க. பொண்ணு நல்ல பொண்ணு, நல்லா இருக்காங்க அப்படின்னு மாப்பிள்ளை வீட்டார் சைடில் நாங்கள் பார்த்தாச்சு. பார்த்துட்டு சரி இந்த பொண்ணை விசாரிக்கலான்னு விசாரிக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மாவை பார்த்து விசாரிச்சாச்சு. நாங்கள் விசாரித்த பிறகு அந்த பொண்ணை கேட்டு அவங்க சரி ஓகே சொல்கிறாங்க. அவங்க பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா சரி அப்படின்னு பொண்ணை கேட்கணுமல்ல அப்படின்ட்டு பொண்ணை கேட்குறாங்க. பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, பையன் என்ன பண்ணுறா ஏது பண்ணுறான்னு நல்லா கேட்டு, தோட்டம் துறவு தான் இருக்குது, வேறு வேலைக்கெல்லாம் போகல, தோட்டம் தான் இருக்குது, அவங்களுக்கு வசதி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க அப்பா அம்மா. அந்த பொண்ணு என்ன சொல்லுதுங்கன்னா, இந்த கிழவனை கட்டினாலும் கட்டுவனே ஒழிய உழவனை நான் கட்ட முடியாது அப்படிங்குது. ஏன்னா ஏர் உழவுற எனக்கு அவங்க வேலை செஞ்சாலும் செய்யலினாலும் ஏர் உழவுற வேலை எனக்கு ஒத்து வராது. நான் வயசான ஆளுங்க கூட நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், இந்த உழவனை கட்டிட்டு நான் வாழ முடியாது அப்படிங்குது. ஏன்னா அவ்வளவு மோசங்களா? பையனா அருமையான பையன், உழவனை கட்டிட்டு வாழ முடியாதுங்கிற ஒரு ஜவுளி கடைக்கு போன பொண்ணு. இதுக்கு ஒன்றுமே இல்லை, வீடு வாசலம் இல்லை, ஒரு 10,000 ரூபா சம்பளத்துக்கு போகிற மாதிரி போன்றோம். அத்தனை கிராக்கி. ஏன்னா பொண்ணுக்கு அத்தனை கிராக்கிங்களாமா. அதனால அந்த பொண்ணு அந்த பண்ணிட்டு பேசுகிறாங்க. இந்த மாதிரி நினச்சி பாருங்கள். இந்த மாதிரி சொல்கிறது கஷ்டமாக தெரியுது. அப்புறம் பையனை பெற்றவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி சொன்னால் அவங்களுக்கு வசதியும் இருக்குது, இப்படி போய் கட்ட தேவையில்லை. இருந்தாலும் அவங்க பொண்ணை பிடிச்சிருக்குது அப்படிங்கிறதுக்காக சரின்னு கேட்கலான்னு கேட்டால், இந்த மாதிரி திமிரா சொன்னால் கஷ்டமாக இருக்குங்களா இல்லையா? வணக்கம்.